அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஃபமர் அல்ஹம்துலில்லாஹ். ஷாபான் மாசத்திலே ஒரு 3வது ஜும்மாவை நாம் எல்லாம் ரெடியாகி கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். புனிதமான வெள்ளி ஜும்மாவுடைய நாள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இன்னும் ஒரு 10 நாளில் புனிதமான ரமதானை நாம் எல்லாம் சந்திக்க இருக்கிறோம். எல்லா மஸ்ஜிதுகளிலுமே உலக அளவில் மக்கா மதீனா எல்லா பள்ளிவாசலையும் புனித ரமதானை வரவேற்போம் என்ற தலைப்பின் கீழே பேச இருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த தலைப்பில் தான் நாம் இன்னைக்கு பேச இருக்கிறோம். ரமதானை வரவேற்பு செய்யக்கூடிய ஒரு ஜும்மாவாக நாமெல்லாம் அடையப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு பராத் ராவு, ரமதானுடைய நாட்கள், லைலத்துல் கத்ருடைய இரவு, தராவியாவுடைய இரவு, ரமதானை வைக்கக்கூடிய சக்திகள், வலிமைகள், ஆரோக்கியம், எல்லா நலவான அனைத்து நன்மைகளும் அடையக்கூடியவங்களாக, ஹஜ் செய்யக்கூடியவங்களாக, உம்ரா செய்யக்கூடியவங்களாக, குர்பான் கொடுக்கக்கூடியவங்களாக, அது மாதிரி ஜக்காத்து கொடுக்கக்கூடியவங்களாக, தர்மம் செய்யக்கூடியவங்களாக, கண்ணியமான வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு பரக்கத்தாக்கி தருவானாக. எல்லோருக்கும், உலக முஸ்லீம்கள் எல்லோரும் இந்த ரமதானை வரவேற்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வே உலக அளவிலான அனைத்து மக்களுக்கும் உலக முஸ்லீம்கள் அமைதியை கொடுப்பாயாக. போர் காலங்களிலிருந்தெல்லாம் சமரசமான பேச்சுகளை உருவாக்கி போரை நீ தடை செய்வாயாக. அமெரிக்கா, ஈரான் போன்ற அனைத்து விதமான பேச்சுவார்த்தைகளும் நீ சமரசத்தை கொடுத்து அவங்க எல்லோரும் ஒற்றுமையைப்படுத்துவாயாக. இயற்கை சீட்டங்களிலிருந்து பாதுகாப்பு செய்வாயாக. ஷைத்தானுடைய சூழ்ச்சி விட்டு பாதுகாப்பு செய்வாயாக. திடீர் வரக்கூடிய விபத்துகள், திடீர் வரக்கூடிய வியாதிகள், திடீர் வரக்கூடிய கவலைகள், பயணங்கள் அனைத்திலிருந்தும் அந்த மாதத்தை பாதுகாத்து உலக முஸ்லீம்கள் எல்லோருக்கும் நோன்பு வைப்பதற்கும், தராவி தொழுவதற்கும், தஹஜ்ஜுத் தொழுவதற்கும், இஃப்தார கலந்து கொள்வதற்கும், சஹர் சாப்பிடுவதிலேயும், தான தர்மம் செய்வதிலேயும், குர்ஆன் அதிகமான அர்த்தம் முடிக்கக்கூடிய அந்த சௌபாக்கியங்களையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஏராளமான மக்கள் துஆ செய்ய சொல்கின்றார். அம்மானே, ரமதானுடைய வருகையின் பொருட்டால் அனைவருடைய அனைத்து தேவைகளையும், ஹாஜாத்துகளை கபூல் செய்து தருவானாக. மருத்துவ செலவுகள், அது மாதிரி திடீர் மரணங்கள், திடீர் விபத்துகள் அனைத்திலிருந்தும் பாதுகாப்பு செய்வானாக. எல்லா கடன்களை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்புறப்படுத்துவானாக. வியாபாரங்களை பரக்கத்தாக்கி அதிகமான ரமதானுக்கு தர்மம் செய்வதற்கும், குடும்பங்களுக்கு சிரமம் செய்வதற்கும், தான தர்மங்கள் செய்வதற்கும், உலமாக்களை கண்ணியப்படுத்துவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஸதகல்லாஹுல் அலீம். வகான நபினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஜாஅ ரமலான் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னah وغلقت من النار وسفلت الشياطين ينادي منادي من السماء يا باغي الخير أقبل أقبل ويا باغي الشر أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றிவர் கோமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லோருக்கும், அனைவருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தா பலனுள்ளவங்க, நோன்பு வச்சவங்க, அதுக்குண்டான ஒரு நல்ல ஒரு சௌபாயம் கிடைத்தவங்க, யாருக்கு எந்த ஒரு நபி மொழி அவங்களுக்கு மனசை தட்டுன்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு ஹிதாயத்து கிடைச்சிருச்சுன்னா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஜன்னத்துக்கு காரணமாகும். எனவே அதிகமான ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அது மாதிரி கமெண்ட்களும் செய்யுங்க. அப்போ தான் எல்லா வீடியோக்களும் எல்லோருக்கும் அது ஷேர் ஆகிவிடும். இல்லைன்னு சொன்னால் கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்கும். அதனால எல்லோரும் இந்த ரமதானுடைய வரவேற்பு ஜும்மா, ரமதான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் சிறப்பான வீடியோக்களாக நம்ம பதிவு செஞ்சுட்ருக்கிறோம். எனவே அனைத்து பார்க்கக்கூடிய எல்லோருக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் செய்யுங்க, கமெண்ட்டுகளை, சந்தேகங்களை நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி போட்டு விடுங்க. எல்லோருக்கும் அது பார்ப்பதுக்கு காரணமாகும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த கலாமிலே நம்ம கற்றுத்தருகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்ட அல்லாஹ் நல்லடியார்களே,
உங்களுக்கு முன்னால் நோன்பு கடமையாக்கப்பட்டது மாதிரி உங்களுக்கும் நோன்பு நம்ம கடமையாக்கப்பட்டிருக்கிறோம். இதற்காக வேண்டி லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் எல்லாம் தக்குவாதாரியாக ஆவதற்காக வேண்டி நோன்பை வச்சு 5 வேளை தொழுது, தராவி தொழுது, குர்ஆன் ஓதி அத்தனையும் உங்களுடைய நஃப்ஸுகள்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்திரமாட்டு தங்கத்தை போன்று வார்த்திருப்பான். இந்த நஃப்ஸை கட்டுப்படுத்துவதற்கு நோன்பை விட வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. நஃப்ஸு அவ்வளவு மிக கடினமானது. அல்லாவே நஃப்ஸை படைச்சிட்டு நஃப்ஸ் இடத்துல அல்லாஹ் கேட்பானாம்மா, நீ யாரு நான் யாருன்னு கேட்கும்போது நஃப்ஸு சொல்லுமா, ஆனால் அந்த சொல்லுமா அந்த நஃப்ஸு, நீ தான் நான் தான். அல்லாஹ் என்ன செய்வானாமா, 1000 வருஷம் நெருப்பில் போட்டுருவான் நஃப்ஸை. அப்புறம் எடுத்து நீ யார் நான் யாருப்பா அப்படின்னு கேட்பான் தான் நஃப்ஸ் இடத்துல. ஆனால் அந்த நீ தான் நான் தான். மறுவும் 1000 வருஷ காலம் நெருப்பில் போடுவான், மறுக்க எடுத்து கேட்பான். ஆனால் அந்த அல்லாஹ் பசியில போட்டுருவான். பசியில போட்ட உடனே நஃப்ஸு துடிச்சு போய் நீ யாரா நான் யாரா அல்லாஹ் கேட்கும்போது, அல்லாஹ்வே நீ எஜமான அடிமை. அப்போ தான் பணிந்தான் நம்ம அந்த நஃப்ஸு. அப்படிப்பட்ட அந்த நஃப்ஸு பணியக்கூடிய மிகப்பெரிய ஒரு நோன்பு தான் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை தந்து நம்ம நஃப்ஸை அடிபணிந்து அல்லாஹ்வை வணங்குவதற்கு கட்டுத்தந்த மிகப்பெரிய ஒரு நமக்கு நன்மை, மிகப்பெரிய இபாதத் தான் நோன்பு. எனவே தான் எல்லோரும் அந்த நஃப்ஸை கட்டுப்படுத்துங்க நோன்புனால. எத்தனையோ சஹாபா பெருமக்கள் வரிமார்கள்லாம் இந்த நஃப்ஸுனால வழிகட்டு போனவரெல்லாம் நாமெல்லாம் அறிவோம். இப்போ நோன்பு பற்றி பார்த்துருக்கோம், இன்ஷா அல்லாஹ் அடுத்தது நம்ம பார்ப்போம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் வந்துவிடுமே ஆனால், இதா ஜா ரமலான் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா, ரமலான் மாதம் வந்துவிடுமே ஆனால், புனிதமான ரமலானே வருக வருக நாங்கள் வரவேற்கிறோம். உலக முஸ்லீம்கள் எல்லோரும் பள்ளிவாசலை சுத்தப்படுத்தி வைட்வாசல்லாம் செய்து, மக்கா மதீனா பைத்துல் முகத்தஸ் உலகத்திலும் அனைத்து பள்ளிவாசலும் அப்படியே பிறையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த ஜுமாவெல்லாம் நிறைந்து விடுகிறது. இன்னும் ஒரு ஜுமாவில் அப்படியே வரவேற்குது. ரமலானை வரவேற்கக்கூடிய நாட்களாக இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷஹ்ரு ரமலான், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷஹ்ரு ரமலான் சொல்லி உலக முஸ்லீம்கள் ரமலானை சலாம் சொல்லி வரவேற்கக்கூடிய தருணத்தில் நாம் எல்லாம் இந்த ஜும்மாவை அடையப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த பட்ட நிலையில் இதாஜா ரமலான், ரமலான் வறுமையானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா, நரக வாசல்லாம் திறக்கப்பட்டு போய்விடும். நரக வாசல்லாம் திறந்து விடப்படும். ஒரு 8 சொர்க்க வாசல்னா 8 சொர்க்க வாசலுமே திறந்து விடப்படும். ஊலிகத்து மினன் நார், நரக வாசல்லாம் அடைக்கப்பட்டு விடும். 7 நரக வாசல் சொன்னா அனைத்து நரகத்தையும் அடைவிட்டு விடும். அப்புறம் யுனாதி முனாதி சுஃபிலத்து ஷயாத்தின், ஷைத்தான் எல்லாம் விளங்கிட்டு அப்படி அவங்கள கடலில் எரியப்பட்டு விடும். ரமலான் வறுமையானா அவ்வளவு சிறப்பு பாருங்க. ரமலானுடைய மகிமை அவ்வளவு சிறப்பானது, ஏராளமான சிறப்பானது. சொர்க்க வாசல் திறக்கப்பட்டு விடும்னு சொன்னா வேற எந்த மாசத்துலையும் இந்த மாதிரி அறிவிக்கப்படல. நரக வாசல் எல்லாம் அடைக்கப்படும் சொன்னா இது நரகத்திலாம் அடைக்கப்பட்டு, இதெல்லாம் விடுதலை பெறக்கூடிய நாள், மன்னிப்பு பெறக்கூடிய நாள். நரகத்துக்கும் மனுஷனுக்கும் வேற இல்லை, சொர்க்கம்தான். சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்க, பாவம் மன்னிக்கக்கூடியவங்க, நல்லதே செய்யக்கூடியவங்க, அதுதான் எல்லா பள்ளிவாசல் நிறைஞ்சு வடியக்கூட பார்க்குறோம். முதல் நாள் 3 நாள்லாம் நிர்வாகிகள்லாம் ஆலோசிப்பாங்க, இன்னும் பள்ளி நமக்கு பத்தாத, இன்னும் மேலே ஒரு மாடி கூட கட்ட வேண்டி வருமோன்னு ஆச்சரியப்படுவாங்க. ஆனால் 10 நோம்பு 15 நோம்பு போயிடுச்சுன்னா பழைய கூடி கதை தோணி சொல்ல மாதிரி 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் தான் நிற்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம எல்லாம் ரமலான் எதிர்பார்க்க இருக்காம எல்லா நாளும் 30 நாளும் எல்லா நோம்புக்கு கூடியவங்களா தான் நம்மளை ஆக்கி அறிவுறுவானாங்க. ஆமீன். அதுதான் இந்த சிறப்பு, அவ்வளோ சிறப்பு. அப்போ சுஃபில் ஷைத்தான் எல்லாம் வழங்கப்படும். எனவே தான் ஷைத்தான் எல்லாம் வழங்கப்பட்டதான் அனைத்து பாவங்கள் எல்லாம் குறையப்பட்டு நம்மளை பள்ளியில் கூட்டமாக பெருநாள் தொழுவு மாதிரி, ஜுமா தொழுவு மாதிரி, நோம்பு மாசத்துல இடமே பத்தாது. அந்த அளவுக்கு எப்பவும் வரக்கூடிய தொழுகையாளுக்கெல்லாம் இடம் கிடைக்காது, கடைசி தான் தொழுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க ஒரு மாதம் தான் ரமலான் மாதம். யுனாதி முனாதி மினஸ்ஸமா, வானத்திலிருந்து மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, அப்படியே அரை கூவல் விட்டு கூவி கொண்டிருப்பாங்க. நாதி முனாதி யா பாகில்
விரைந்து செல், முன்னேறி செல். அக்குபில், நீ நன்மை தேடுவதில் என்ன செய்ய மனிதா, நீ தீவிரப்படுத்து. யா வாகில் ஹைர், நன்மை தேடுவது நன்மை தேடுவரே, நன்மையை தேடக்கூடியவரே, நீ முன்னேறி செல். அக்குபில், முன்னேறி செல், நன்மை செஞ்சு கொண்டே இரு. மனிதா, நன்மை தேடுவது செய்யக்கூடிய மனிதனையே முன்னேறி செய். யா வாகில் ஹைர், நன்மையே தேடுவது மனிதா, நீ அக்பில், முன்னேறி செய். வயா பாகில் ஹைர், பாவம் செய்யக்கூடியவங்களை என்ன செய்ய, நீ அதை பாவத்தை எல்லாம் நீ பாவத்தை விட்டுவிடு. ஏன்னா ரம்ஜான் மாதம் வழக்கமாக அரை கோபுல் விட்டு கொண்டிருப்பாங்க வானத்தின் பக்கம். எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவானாமா, பெருமான சலதான் சொல்லுவாங்க, அஸ்ஸௌமு லீ, நோன்பு எனக்குரியது, வானா அஜ்ஸி, அதனுடைய கூலி நான் தான் வழங்குறேன். அப்போ ஜக்காத்துக்கான வேற அல்லாஹ்வா நன்மை தரப்போறான்? தொழுகைக்குன்னு வேற அல்லாஹ்வா நம்ம கணக்கிட்டு நன்மை தரப்போறான்? இல்லை, எல்லாம் அல்லாஹ் தான் நம்ம தரப்போறான். ஆனால் நோன்புடைய அவ்வளோ மகிமை, நோம்புன்னு சொன்னால் அது நோம்பாளியா இல்லையான்னு சொல்லி அல்லாஹ் தான் தெரியும். எல்லாரும் பள்ளிக்கு வருவாங்க, எல்லோரும் நோன்பு திறப்பாங்க. நம்ம எல்லோரையும் நம்ம என்ன நோம்பாளின்னு சொல்ல முடியுமா? நோன்பு வைக்காதவங்க பிரித்து பார்க்க முடியுமா? எல்லோரும் நோன்பு இருக்குது இல்லாத யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். எனவே தான் அது அல்லாஹ்வுக்கு பிரியமான, அல்லாஹ்வுக்கு இக்லாஸான, அல்லாஹ்வுக்கே அது ஹாஸான ஒரு இபாதத்தினால அது நான் தான் அவங்களுக்கு கூலி கொடுக்குறேன். அதுவும் அந்த கூலி என்னோட இருக்குது. அது எவ்வளவு கூலின்னு சொல்ல முடியாது. அந்த இக்லாஸை பொறுத்து, தக்வா பொறுத்து அந்த அளவுக்கு கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நோன்புக்கு வழங்கதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அவ்வளோ நன்மை, ஏராளமான எக்கச்சக்கமான நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நன்மை அந்த ரமலான் மாதத்தில் அவ்வளோ சிறப்புகள் இருக்குன்னு சொன்னால், ஒரு ஃபரது தொழுகைன்னு சொன்னால் 70 ஃபரதோட நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரமலான் மாதத்துடைய பரக்கத்தை கொண்டு அந்த ஃபரது தொழுகைக்கு அவ்வளோ நன்மை அல்லாஹ் வழங்குகிறான். ஒரு சுன்னத் தொழுகை 2 ரக்காத், ஒரு ரக்காத் 2 ரக்காத் சுன்னத் தொழுகைன்னு சொன்னால் ஃபரதுடைய நன்மை அந்த சுன்னத் தொழுகைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்து விடுகின்றான். தான தர்மம் செஞ்சால் 70 லட்சம் நன்மை, ஏராளமான நன்மை. 2 பேர்களும் இறந்து விடக்கூடிய சம்பவம் நாம் எல்லாம் அறிவோம். 2 சகோதரர் மரணித்து விடார். ஒரு ஷஹீதானவர், 2 பேரும் ஒரு ஷஹீதானவர் இறந்து விடுகிறார். அதுக்கப்புறம் 1 வருடம் முடிந்து இன்னொரு நபரும் இறந்து விடுகின்றார். ஆனால் இறந்தவர் கனவுலே பார்க்கக்கூடிய நேரத்தில் ஷஹீதை விட 1 வருடம் கழித்து இறந்து போனவரை சொர்க்கத்தில் போனதாக பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியமான நிகழ்வாக இருக்கிறது. ஷஹீதுன்னு சொன்னால் அவங்களுடைய எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டு மிகப்பெரிய நன்மை தரக்கூடியதான் ஷஹீது. அல்லாஹ்வுடைய போர் காலத்தில் ரத்தம் சிந்தி அவங்க இறந்து போகிறதும் நம்ம 1 வருஷம் கழிச்சு இறந்து ஒரு 2 சமமாகாதா இல்லையா? அப்போ அந்த ஷஹீதானவங்களுக்கு முன்னாடியே 1 வருஷம் இறந்தவங்க முன்னாடி சொர்க்கம் போயிருக்கிறாங்களே, இது என்ன ஒரு சிறப்பு, இவருக்கு என்ன சிறப்பு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, 1 வருடம் அவங்க என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க, நோன்பு வச்சுருக்காங்க, அவங்க தர்மம் செஞ்சுருப்பாங்க, தொழுதுருப்பாங்க. அப்போ அவங்கள விட என்ன செய்கிறாங்க, அந்த ஷஹீதை விட அந்த 1 வருஷம் நோன்பு வச்சனால அவளுக்கு அந்தஸ்து ஷஹீதை விட அதிகமான நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கிட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தாருங்கன்னு சொன்னால், அப்போ ஒரு நோம்பாளி ஒரு நோன்பு 1 வருடம் 1 மாதம் கிடச்சுன்னு சொன்னால் ஷஹீதை விட அதிகமான கூலி தரக்கூடிய விதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அந்த ஆயுசுகளை அதிகரித்து நோன்பை தரன்னு சொன்னால் எவ்வளோ கிருபையுள்ளவனாக இருப்பான், எவ்வளோ ஒரு பாக்கியம் அந்த நோன்பு. அந்த நோன்பு நமக்கு ஒரு நோன்பு கிடைச்சனால ஷஹீதை விட அதிகமான முன்னாடி சொர்க்கம் போகிறான்னு சொன்னால் அந்த அளவுக்கு நன்மை அவங்களுக்கு கிடைச்சிருது, அதோட அதிகமான நன்மை. எனவே தான் ஒரு நோன்பு விட்டால் 1000 வருஷம் முழுவதும் நோன்பு கலா செஞ்சு அது ஈடாகாது என்று சொல்கின்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்பு மாதத்திலே ஒரு நோன்பு நம்ம விடுவதனால அதுக்கு நிகராக ஒரு நோன்பும் வைத்து மீட்ட முடியாது. ஏன்னு சொன்னால் அந்த நோன்புல அவ்வளோ அல்லாஹ் ரஹ்மத் வச்சிருக்கிறான். ஆனால் கல்லா மீட்டி விடலாம், ஒரு நோன்புக்கு கல்லா மீடு விடும். ஆனால் அந்த நோன்பு மாசத்துல நம்ம ஒரு நோன்பு மாறி
வாழ்க்கை பூராவுமே நோன்பு வச்சாலும் அந்த ஒரு நோன்புக்கு ஈடாகாது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டித் தருகின்றார். அப்படிப்பட்ட அந்த நோன்பு விடாம 30 நாளும் நம்மளை என்ன செய்யணும், விடாம நோன்பு வைக்கணும். சஹாபா பெருமக்கள் அந்த அளவுக்கு நோன்பு வைக்கிறதுல அவங்க ஆசை கொள்ளவங்களா இருந்தாங்க. நோன்பு மாத்திரம் இல்லை, சாதாரண நாள்ல நோன்பு அல்லாத மாதங்களில் கூட சஹாபா பெருமக்கள் நோன்பு வைப்பதிலே அவ்வளவு ஆர்வமுள்ளவர்களா இருந்தாங்க. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா 2 கம்ப்ளைண்ட் வருகிறது. இவங்க எப்போதும் நோன்பு வச்சுட்டு இருக்காரு, எப்போதும் தொழுதுட்டே இருக்காரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் வருது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வர வைத்து கேட்குறாங்க, ஏன் நீங்கள் எப்போதும் நோன்பே வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சொல்லுவாங்க, நபியே நீங்களும் எப்போதும் நோன்பு வச்சுட்டு இருக்கீங்களே, நபியும் அவங்களும் எப்போதும் நோன்பு வைப்பாங்க, நோன்பு வீட்டுக்கு போவாங்க, எதுவும் உணவு இருக்கான்னு கேட்பாங்க, உணவு இல்லைன்னு சொன்னால் ஆனால் சாயிபு நான் நோம்பான்னு சொல்லுவாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அந்த சஹாபி சொல்லுவார், நீங்களும் எப்போது நோன்பு வச்சுட்டே இருக்கிறீங்க, அதனால் நான் நோன்பு வைக்கிறேன். அப்போது பாருங்க, அவங்களுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு அதிகமாக வைக்கக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. சஹாபா பெருமக்களும் நோன்பு வைக்கக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. அவ்வளோ ஆர்வம். நம்ம நோன்பு மாதத்துலேயே ஒரு மாதம் நோன்பு வந்தா நோன்பு மாதம் வந்துருச்சா நோன்பு வைக்கணுமா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், ஒத்து நம்ம பேசக்கூடியவங்களா இருக்கிறோம். ஆனால் அவங்க நோன்பு மாதம் அல்லாத நாட்களிலேயே அவங்க வருஷம் பூராவே நோன்பு வைக்க ஆசைப்பட்டாங்க. எப்போ நோன்புலே இருந்தாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கம்ப்ளைண்ட் வந்து அம்ர் இப்னு ஆஸ் கேட்குறாங்க, நீங்கள் இப்படி தொடர்ந்து நோன்பு விடாமல் நோன்பு வைக்கக்கூடாது, நீங்கள் என்ன செய்யுங்க, மாதத்திலே 13, 14 ஐயாமுல் பீத் என்று சொல்லக்கூடிய 13, 14, 15 நோன்பு முன்னா வைங்க அப்படின்னு சொல்லும் போது சஹாபி சொல்லுவாங்க, நாயகமே நான் நோன்பு வைக்கிறதுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறேன், நோன்பு வச்சிடுறேன், நான் தினசரியாக நோன்பு வைக்கிறேன். அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. 3 நோன்பு தான் வைக்கணும், அதுதான் சுன்னத்து. ரமலான் மாதத்துல அது ஃபுல்லாக வச்சுக்கலாம், மற்ற நேரங்களில் 3 நோன்பு வச்சாப்பன்னு சொல்லும் போது சஹாபி என்ன சொல்கிறாங்க, நாயகமே எனக்கு ஆரோக்கியம் இருக்கு, நான் நோன்பு வைப்பேன், தினசரி நோன்பு வைப்பேன். அப்போ சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய நோன்பு மாதிரி ஒரு நாள் நோன்பு விடுங்க, ஒரு நாள் நோன்பு வைங்க, ஒரு நாள் நோன்பு விடுங்க, இப்படி நோன்பு வைங்க அப்படின்னு சொல்லி தருவாங்களாம். அப்போ சஹாபா பெருமக்கள் அவ்வளவுக்கு அதிகமாக நோன்பு மாதம் அல்லாத பரதா நோன்பு அல்லா சுன்னத்தா நோன்பு போட்டி போட்டு தினசரி நோன்பு வச்சாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் நோன்பு மாசத்துல கிடைச்சும் நோன்பு வைக்காதவங்க எத்தனை பேர் இருக்காங்க. நோன்பு வைக்க காலத்தில் டீ சாப்பிட்டு, ஹோட்டல் கடையில் உணவுகளை சாப்பிட்டு, வீடு அடிக்கக்கூடியவங்க, சர்பத்து தண்ணி குடிக்கிறவங்க, இதெல்லாம் பரவாயில்ல நம்ம பார்க்குறோம். ஆனால் அது இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாம் பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம எல்லாம் அறிவோம். மெம்பர் படியில் 3 படியில் ஏறும்போது 3 ஆமீன்னு சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் துவா செய்தாங்க, அது நம்ம எல்லாம் அறிவோம். அப்போ அது ஒரு துவா நோன்பு மாதம் யாருக்கு நோன்பு மாதம் கிடைச்சி அந்த நோன்பு மாதம் நோன்பு வைக்காம பாராமுகமாக இருந்தாங்களோ அவங்க நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க துவா செய்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆமீன் சொல்கிறாங்க. அப்போ துவா யாருடைய துவா, ஆமீன் யாருடைய ஆமீன், சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கும் சகோதரிகளே, தாய்மார்களே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் துவா செய்கிறாங்க. நோன்பு மாதம் ஒரு மனிதனுக்கு கிடைச்சி அவ்வளோ சிறப்பான அல்லாஹ் அவ்வளோ ரஹ்மத்தை தந்த, அவ்வளோ பரக்கத் செஞ்ச, ரமலானை தந்த, நோன்பு நமக்கு அடியானுக்கு தந்த அந்த மாதத்தில் கிடைச்சும் அடியான் நோன்பு வைக்கவில்லை என்று சொன்னால் நாசமாகட்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரிகளே. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆமீன் சொல்லி நாசமாகட்டும் என்று சொன்னா, அப்போ நோன்பு வைக்காம இருக்கக்கூடிய அவருடைய தண்டனை எவ்வளவு பெரிய தண்டனை என்று நீங்க சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். நாசமாகட்டும் என்று சொல்லும் போது அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விடாது, அவ்வளவு நன்மையை கிடைச்சி நோன்பு வைக்காம விட்டா அவ்வளவுக்கு நாசம். இன்னும் ரகிபா அன்ஃபுஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவங்களுடைய மூக்கு உடையட்டும் சொன்னா நாசமாட்டம் சொல்றதுக்கு தான் அரபியாக்கள் அரபியா சொல்லுவாங்க, ரகிபா அன்ஃபு சொல்லுவாங்க, மூக்கு உடையட்டும்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா அவங்க ரமலான் மாதத்திலே அவங்க நோன்பு வைக்கிறேன்னு சொன்னா அந்த அளவுக்கு அவங்க கை சேதப்படுவாங்க. ரமலான் வந்துருச்சு, ரமலான் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரமலான் வந்துருச்சே, நீ அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லது எவ்வளவு தகல ரமலான ரமலான் வந்துவிட்டது, பாவமன்னிப்பு தேடவில்லை சொன்னா அவனுடைய ரஹிபான் அவன் மூக்கொடையட்டும் நாசமாட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்துள்ளார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, ரமலான் நம்ம கிடைத்து அவ்வளவு பிரியமான, அவ்வளவு பாவம் மன்னிக்கப்படக்கூடிய ரமலான், அவ்வளவு அல்லாஹ்வுடைய
ரஹ்மத்து பெறக்கூடிய அந்த ரமலான் நம்ம வரக்கூடிய இன்னும் ஒரு 10 நாளா வருகிறது. நம்ம எல்லாம் வரவேற்பு செய்யும். ரமலானை வருக வருக வரவேற்பு செய்கிறோம். அழகான அந்த ரமலான் நாம் எல்லாம் கிடைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரோக்கியமான நிலையிலே எல்லா நோன்பு நோற்று எல்லா தராவேக்கும் தொழுது எல்லா குர்ஆன் அதிகமான ஓதி தான தர்மம் செஞ்சு ரமலானை பரிபூர்ணமான முறையில் ஆரோக்கியமான முறையில் உலக முஸ்லிம் எல்லோருக்கும் அந்த ரமலான் அணையக்கூடிய சௌபாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோரும் துவா வந்து ரமலானை பெற்றார் கபூலாக்கி தருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா சொல்லி தந்த அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபி வ ஷஅபான் வபல்லிக்னா ரமலான். அல்லாஹ்வே ரஜப் ஷஅபான் எங்களை பரக்கத் செய்து ரமலானை அடையக்கூடிய தௌஃபீக்கை தருவாயாக. வதவஃபஹு ஃபீஹி வஸியாமி வகியாமி வதிலாவத்துல் குர்ஆன். அது குர்ஆன் ஓதுவதற்கும் தொழுவதற்கும் குர்ஆன் ஓதுவதற்கும் அந்த ரமலானுடைய ஆரோக்கியமான முறையை கிடைப்பதற்கு அல்லாஹ் எல்லோருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.